ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பு சார்ந்த பக்தாதி மையன்பர்களே, எல்லாம் வல்ல உமையுருபாகனின் தனிப்பெரும் கருணையினாலும் அன்னை சீதலா பரமேஸ்வரி அம்பிகையினுடைய திருவருள் கருணையினாலும் மாராசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை வதம் செய்து மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய திருநாமம் தாங்கி பார்போற்றும் வகையிலே இந்த உலகத்திலே பல ஊர்களிலே பல திருநாமங்களுடன் எழுந்தருளி அருள் புரிந்தாலும் நம்மளுடைய புண்ணிய கஷேத்திரமாக விளங்கக்கூடிய சேலம் மாவட்டம் நெத்திமேடு ஸ்ரீ கரியபெருமாள் மலை அடிவாரத்திலே எழுந்தருளி வேண்டுவோர்க்கு வேண்டும் மரங்களை எல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பன்னிடம் காலமான விளங்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியாகவும் அன்னை பராசக்தியாக விளங்கி கொண்டிருந்த ஸ்ரீ ஆதி மகாசக்தி மாரியம்பிகைக்கு நம்மளுடைய இந்த புண்ணிய கஷேத்திரத்திலே குமார் ராஜாக்கால் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த புண்ணிய கஷேத்திரத்திலே அன்னைக்கு புதியதாக கல் விக்கிரகமானது சிறப்பான முறையிலே எழுந்தருளை செய்து அன்னையினுடைய ஆலய அட்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது நேற்று மாலை தீர்த்த குடம், முளைப்பாளிகை மற்றும் பால்குட ஊர்வலங்களானது சிறப்பான முறையிலே பம்பை மேல வாத்தியங்கள் முழங்க நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி முதல் கால யாக வேள்விகளானது செய்யப்பட்டு நேற்று இரவு அம்பிகைக்கு அஷ்டபந்தனம் என்று சொல்லக்கூடிய எண்வகை மருந்து சாற்றுதல் நிகழ்முறைகளானது நடைபெற்று தொடர்ந்த வண்ணமாக இன்று காலை அம்மனுடைய மூலமந்திர யாக வேள்விகளானது செய்யப்பட்டு அம்பிகைக்கு சன்னவதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய வகையிலே 96 வகையான வன மூலிகைகளினாலும் கனிவர்க்கங்களினாலும் நவதானியங்களினாலும் யாக வேள்விகளானது செய்து தொடர்ந்த வண்ணமாக நமது ஆதி மகாசக்தி மாரியம்பிகைக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது நம்மளுடைய ஊர் மக்கள் சார்பாகவும் சிறப்பான முறையிலே இந்த கும்பாபிஷேக நிகழ்முறைகளானது நடைபெற்றது. அம்பிகையானவள் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை எல்லாம் அருளி வரக்கூடிய மெய்யன்பர்களுக்கு திருமண பிராப்தம், புத்திர சந்தானம், உடல் ஆரோக்கியம் போன்ற நிகழ்முறைகளை எல்லாம் சிறப்பான முறையிலே நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த அன்னையாக இவ்விடத்திலே அன்னை அருள் பாலிக்கின்றார். பக்தாதி மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து அம்பிகையினுடைய திருவுருளை பெற்று எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று மையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் அம்பிகையை எல்லோரும் மனதார வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த ஆலயமானது நமது நெத்திமேடு கரியபெருமாள் மலை அடிவாரத்திலே சிறப்பான முறையிலே நமது ஜெயரானுப்பள்ளி ஏடி ரைஸ் மில் ஆப்போசிட்ல இந்த ஆலயமானது சிறப்பான முறையிலே அமைந்துள்ளது. பக்தாதி மெய்யன்பர்கள் அனைவரும் வருகை புரிந்து அன்னையினுடைய திருவுருளை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் சக்தி பராசக்தி. இந்த கும்பாபிஷேக நிகழ்முறைகளை நமது நெத்திமேடு காளியம்மன் திருக்கோவில் அர்ச்சகர் சிவஸ்ரீ மனோகர சிவம் அவர்கள் தலைமையிலே சிறப்பான முறையிலே இந்த கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா வைபவமானது நடைபெற்றது. எல்லா மக்களும் எல்லா வளங்களும் பெற்று நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடு மையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. ஓம் சக்தி பராசக்தி.